ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவித்தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம பியாண்ட் த டைம் கேஸ் அனிமேவோட தேர்ட் எபிசோடை தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அப்போ தான் கண்முழிச்சு பார்க்குறான். என்ன இது, என்னோடய காயங்கள் குணமாக இருக்குதுன்னு ஆச்சரியப்படுறான். உணவு தயாராக போது கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு லீ சொல்கிறாரு. ஹீரோவும் வெளியே போக, ஆனால் திடீர்னு ஒழிஞ்சிக்கிறான். என்னன்னு பார்த்தா மற்ற டீம்மேட்ஸ் அங்கே தான் இருக்காங்க. ஒழியணும்னு அவசியம் இல்லை, இவங்கெல்லாம் தண்டர் ஸ்குவாடோட மெம்பர்ஸ் தான், வா போகலாம்னு கூப்பிட்றாரு. யார் இந்த சின்ன பையன்னு எல்லோரும் கேட்குறாங்க. சின்ன பையன், இவங்களை நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னு லீ சொல்கிறாரு. இவன் பேர் சூசி, இவன் 4th லெவலில் இருக்கான். இவன் அம்புறதுல திறமைசாலி. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு ஹீரோ கிட்டே வந்து அவனோட பொருளை எடுக்க பார்க்க, ஆனால் ஹீரோ அவளை தட்டி விட்டுறான். இவன் பேர் லுவானியா, இவன் 3rd லெவலில் இருக்க. இவளால் பீஸ்ட்டு கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்போ ஹீரோ அவளை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். என்னென்னா பார்த்து அவளோட கத்தியை அவன் எடுத்திருக்கான். இதை பார்த்து அந்த பொண்ணு ஷாக் ஆகுது. போதும் அவனை பயன்படுத்தாதீங்கன்னு அந்த பெரிய ஆள் சொல்கிறாரு. உன்னோட பேர் மங்கி, இவன் 3rd லெவலில் இருக்கான். ரொம்ப வலிமை படைத்தவன். அப்போ லீ ஒரு மிஷினை பற்றி சொல்கிறாரு. நம்ம கேம்ப் லீடர் ஒரு மிஷினை வெளியிட்டு இருக்காரு. அதை நம்ம முடிச்சிங்கன்னா நமக்கு 3 டஸ்ட் எலிக்சர் கிடைக்கும். அது ஒயிட் எலிக்சரோட சிறப்பானது. அது இல்லாமல் நமக்கு போனஸும் கிடைக்கும். இந்த தடவை இந்த சின்ன பையனும் நம்ம கூட வருவான். அது எப்படி சிவனே 2nd லெவலில் தான் இருக்கான். நம்ம போகிறது ஃபார்பிளியன் ஏரியாவுக்கு. அது ரொம்ப ஆபத்தானது. இவனை கூட்டிகிட்டு போனால் இவனை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும். இது நல்ல முடிவு கிடையாது. அப்போ மங்கி சொல்கிறாரு, நான் ஃபஸ்ட் டைம் போனும்போது இதோட நிலைமை மோசமாக இருந்துச்சுல்ல, அதனால் இவனை நான் பார்த்துக்கிறேன். இதை கேட்ட லீ, நீங்கள் கூட வரையா இல்லையான்னு கேட்குறாரு. ஹீரோவும் நான் வரேன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஒருத்தன் கேம்ப் லீடர்னு கூப்பிட்றான். அப்போ அவர் கேட்குறாரு, என்னாச்சு, என்னோடய மீட்டர்ஸ் இருக்குது. மைலாட் பிளட் ஷேடோ குரூப்பில் இருந்து பேட்டிஸனும் மாசியும் அதை எஸ்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களை யாரோ கொண்டுட்டாங்க. விசாரிச்சதில் தண்டர் ஸ்குவாட் தான் செஞ்சாங்கன்னு தெரிய வந்துச்சு. இந்த 2 பேரும் போன பாட்டில் ஹீரோ கையில் தான் செத்துருப்பாங்க. இதை கேட்டால் தான் அவன் சாட்டையிலே அடி வாங்குறான். நான் கேள்விப்பட்டேன், அவங்க இப்போ பர்பிளியன் ஏரியாவுக்கு போகிறாங்களாம். திரும்பவும் என்னை இப்படி பண்ண வைக்காத. அப்படி இல்லைன்னா எனக்கு புரிஞ்சு மயிலாடுன்னு அவன் சொல்கிறான். அடுத்த சீனில் அந்த தண்டர் ஸ்குவாட் ரோட்டில் நடந்து போகிறாங்க. அப்போ வண்டியில் யாரோ புதுசாக வராங்க. இவரோட பேர் மாஸ்டர் பாய். இவர் ஒரு சிறந்த மருத்துவர். அப்போ ஹீரோ அவங்களையே பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீனில் அந்த பர்பிளியன் ஏரியாவை தான் காட்டுறாங்க. அதுக்குள்ளே எல்லாருமே போகிறாங்க. சின்ன பையா, இது உன்னோட ஃபஸ்ட்டு மிஷன், அதனால் நீ நிறைய கற்றுக்க போகிற. இந்த இடத்துல நீ 3 விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும். முதல்ல தெரியாத மிருகங்கள், 2வது இந்த மூடுபனி, 3வது வினோதமான பாடல். இதில் நீ ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா கூட கவனமாக இருக்கணும், இல்லைன்னா நீ இருக்க மாட்ட. ஹீரோவும் என்ன பாட்டான்னு கேட்குறான். அப்படி சூசி சொல்கிறான், அது ரேராக தான் உன்னால் கேட்க முடியும். அதிலேருந்து தப்பித்த ஒரே ஆள் நம்ம லீடர் லீ மட்டும்தான். அடுத்த சீனில் ஹீரோ 7 லீப் ஃப்ளேவரை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். சின்ன பையன், நான் சொன்னதை நீ புரிஞ்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதை விட முக்கியமானது, இந்த இடத்துல உன்னோட சோலையை எரிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை விட மற்ற ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம், அதுவும் பிளட் ஷேடோ குரூப் கிட்ட. அவங்க ஹியூமன்ஸை கடத்திட்டு போவாங்க. அதுவும் அவங்கள தூக்கிட்டு போய் புதையலுக்காக வளர்ப்பாங்க. ஆமாம், அவங்க ஒரு மாஸ்டர் கூட்டம். அது மட்டும் இல்லாமல் ஆர்கன்ஸை திருடுவாங்க. அவங்கள பார்த்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ மங்கி அந்த ஃப்ளவரில் ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்கிறான். இதை கேட்டால் லீ செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போ நிறைய மிருகங்க அங்கே வர மாதிரி காட்டுறாங்க. அது பிளாக் ஸ்கேலடு ஓனாயிங்கன்னு லுவானியா சொல்கிறா. அப்படியே எல்லாரும் அது கூட ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ லுவானியா நிறைய ஓநாய்கள் இருக்குன்னு சொல்கிறா. சரி, நீங்கள் 2 பேரும் அவங்க கூட போங்க, நானும் மங்கையும் இதை தடுக்கிறோன்னு லீ சொல்கிறான். இதை கேட்ட 3 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. இதை மேலேருந்து பிளட் ஷேடோவோட கேப்டன் பார்க்குறான். அடுத்த சீனில் பிளாக் ஸ்கேல்டு உல்ஃப் கிங்கும் மற்ற ஓநாய்களும் இவங்கள துரத்திட்டு வருது. ஒரு கட்டத்தில் எல்லோரும் மலையோட உச்சியில் வந்து நிச்சிடுறாங்க. அப்போ மீதி 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. அது கூட அந்த நேரத்தில் உல்ஃப் கிங் ஹீரோவை அட்டாக் பண்ணி மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டுடுது. அப்பயும் அது விடாமல் ஹீரோவோட ஷோல்டரை கடிக்க, ஹீரோவும் அதோட கன்னத்தை கடிக்கிறான். அப்படியே சைடில் அதை வெப்பனால் அட்டாக் பண்ணுறான். ஹீரோ அதோட கன்னத்தையே கடித்து வெளியே எடுத்துடுறான். இதனால் அது கோவப்பட்டு ஹீரோவை கடிக்க வர, ஆனால் ஹீரோ அதை வாயை பிடிச்சி மூளையிலே சொருகி சாக்க அடிச்சிடறான். அப்படியே ஹீரோவும் அந்த உல்ஃபும் தரையில் வந்து விழுறாங்க. இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனை காட்டுறாங்க. அப்போ மங்கோய்க்கு கையில் அடிபட்டு இருக்குது. உன்னால் முடியலன்னா இங்கேருந்து போயிரு, இல்லைன்னா அந்நியக்கரை உன்னை ஒரு மிருகமாக மாற்றிடும். திடீர்னு அட்டாக் அவங்க மேலே வந்து விழுது. யார் அட்டாக் பண்ணாங்கன்னு பார்த்தா பிளட் ஷேடோ குரூப் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து மிஸ்டர் லீ. இதை இப்படியே கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க. அப்போ திடீர்னு அந்த மாஸ்டர் கிட்டேருந்து ஏதோ வேணாம் மாதிரி ஹீரோ கிட்ட வருது. ஹீரோவும் அட்டாக் பண்ணால் அதிலிருந்து 2ஆக பிரிஞ்சு ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண பார்க்குது. அப்படியே அடுத்த சீனில் இவங்க 2 பேர் ஃபைட் பண்ணுறதா காட்டுறாங்க. ஆனால் இங்கே மங்குய்க்கு தான் பலமாக அடி விழுது. அப்போ மங்குய் கொடூரமான மிருகமாக மாறுறான். இதை பார்த்தா 2 பேர் அவனை அட்டாக் பண்ணுறா வராங்க. இதை கட் பண்ணி அடுத்த சீனில் ஹீரோவை தான் காட்டுறாங்க.
அப்போ அது ஹீரோவை முழுசாக கண்ட்ரோல் பண்ண அந்த நேரத்தில் அந்த ஸ்டோன் வந்து இந்த மிருகத்தை தனக்குள்ளே இழுத்துக்குது. இந்த மிருகத்தோட பேர் சீக்ரெட் கோஸ்ட்லி ஷேடோஸ். நம்ம ஹீரோவோட மெர்ஜென்சி எல்லாம் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வருது. அப்படியே நம்ம ஹீரோ 3rd லெவலுக்கு ரீச் ஆகிறான். என்ன இது என்னோடய கை தானாக சரியாயிட்டு வருது. அப்போ ஹீரோவோட நிழல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த தண்ணியில் மங்குயோட சீலில் ஒரு பகுதி பிரிஞ்சுட்டு வருது. இதை பார்த்தது ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அடுத்த சீனில் மங்குயி ஒரு மான்ஸ்டராகவே மாறிட்டான். அப்பாவும் லீ சண்டை போடுறத பார்த்துட்டு உடனே 2 பேரையும் அடித்து பறக்க விடுறான். அதில் ஒருத்தனை பிடிச்சி நீ என் கூட சாவிடான்னு சொல்கிறான். அவனும் என்னை விடுறான்னு மங்குயை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். அப்போ ஒரு கட்டத்தில் 2 பேரும் வெடித்து செத்துடுறாங்க. அந்த நேரத்தில் இன்னொருத்தன் மங்குய் நீ ஒரு அசிங்கிடான்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ அவனை பார்ப்பான் பாருங்கள் ஒரு பார்வை. இதை பார்த்தே அவன் பயந்துருவான். அப்படியே காலை வச்சு ஒரே அழுத்து தான் ஆள் காலி. அடுத்தது நீ தாண்டான்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். அடுத்த சீனில் பயங்கரமான சம்பவம் காத்துருக்கு. சரி கைஸ், நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.